அவனுக்கு பாவம் செய்யணும்னு தோணுச்சு, பண்ணா, மனம் திரும்பினா வந்துட்டான். அதனாலதான் நிறைய பாவிங்க சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டுறாங்க. தன்னைத்தான் நீதிமானாக்கிட்டு இருக்கிறவன் சபையிலே இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனா அவன் இருதயம் கடினமாயிட்டே போகும், கசப்பாயிட்டே போகும். அவன் வாழ்க்கை போக 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 அவனுக்கு பாரமாயிட்டே போகும். நான் இவ்வளவு செய்யறேன், எனக்கு ஒண்ணும் இல்லையே, இவ்வளவு செய்யறேன், எனக்கு எதுவும் இல்லையே, எனக்கு யாரும் ஒண்ணும் கொடுக்கலையே, என்னை யாரும் மதிக்கலையே, என்னை எதுவுமே பண்ணலையே, என் வாழ்க்கை இல்லையே, இதே இது. ஆனா பாவிக்கு என்ன தெரியுமா, நேரா போய் பாவம் பண்ணுவான், மனம் கசந்து அழுவான், ஆண்டவரத்துல ஒன்று சேர்ந்துருவான். அதனாலதான் நிறைய பேர் பாக்குறோம், சபையிலே இருப்பாங்க, சபையில எல்லா வேலையும் பார்ப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, என்ன இருக்காது, மனமாற்றம். அவங்கதான் பயங்கர டேஞ்சரஸ் ஆளு. ஏன்னா அந்த முறுமுறுக்கிற இதை மனசுலயே வச்சு 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 உங்களுக்கு இப்ப இங்க முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த இளையகுமாரன் யாரு? இந்த தகப்பனுக்கு ஒரு மகன், கரெக்டா? அப்புறம் இந்த 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 மூத்த குமாரனுக்கு அவன் யாரு? ஒரு தம்பி, கரெக்டா இல்லையா? இங்க பாருங்க, அந்த தம்பி அவன் என்ன சொல்றான், வேசிகளுக்கு உங்களுடைய ஆஸ்தியை 30ல ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். எப்படி? உம்முடைய குமாரன். என்னைக்கு தம்பியை பேரை சொல்லாம, என் தம்பின்னு சொல்லாம எப்படி சொல்றான்? உம்முடைய குமாரன்.